வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். வயநாடு நிலச்சரிவு, உயிரிழப்பின் எண்ணிக்கை 19ஆக உயர்வு. வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு பிரதமர் மோடி 2 லட்சம் நிவாரணம் அறிவிப்பு. மீட்பு பணிகளை துரிதப்படுத்த ராகுல் காந்தி வலியுறுத்தல். கேரளா நிலச்சரிவு வேதனை அளிக்கிறது. கேரளாவிற்கு உதவ தமிழ்நாடு அரசு தயாராக உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ட்வீட். சாமானியர்களுக்கு எதிரான 3 புதிய குற்றவியல் சட்டங்களும் அகற்றப்பட வேண்டும். துரை வைகோ பேச்சு. கப்பலூர் சுங்கச்சாவடிக்கு எதிர்ப்பு. திருமங்கலத்தில் முழு அடைப்பு போராட்டம். மேகதாது தொடர்பாக தமிழ்நாடு அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா பேட்டி. கேரள மாநிலம் வயநாட்டில் அதிகாலை ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் சிக்கி 2 குழந்தைகள் உட்பட 19 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுவரை 50க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ள நிலையில் நூற்றுக்கணக்கானோர் சிக்கி இருப்பதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. கேரளாவில் கடந்த சில வாரங்களாக கனமழை பெய்து வருகிறது. வயநாடு மாவட்டத்தில் நேற்று இரவு 30 சென்டிமீட்டருக்கும் அதிகமாக பெய்த கனமழையின் காரணமாக மேப்பாடி, முண்டக்கை, வைத்திரி, சூரல்மலை, வெள்ளரிமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிகாலை 4 மணி அளவில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த மண் சரிவில் 500க்கும் மேற்பட்ட வீடுகள், கடைகள், பள்ளிக்கூடங்கள் மண்ணில் புதைந்ததாகவும் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சிக்கி இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக வயநாடு பகுதிகளில் பொதுமக்கள் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருந்த முகாமும் நிலச்சரிவில் சிக்கியதால் 200க்கும் அதிகமானோர் மண்ணில் புதையுண்டிருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் மீட்பு குழுவினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலச்சரிவில் சிக்கி 2 குழந்தைகள் உட்பட 19 பேர் உயிரிழந்தனர். 50க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் உயரும் என அஞ்சப்படுகிறது. மீட்பு பணிகளில் உதவ கண்ணூர் பாதுகாப்பு படையினர் 2 குழுக்கள் வயநாடுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டதாக அம்மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. ஆனால் மரங்கள் மற்றும் பாறைகள் விழுந்து சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் மீட்பு பணிகளை மேற்கொள்வதில் சிக்கல் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்பதற்காக இந்தியா விமானப்படையின் MI-17 மற்றும் HAS துருவ் ஹெலிகாப்டர்கள் விரைந்துள்ளன. இதனிடையே அமைச்சர்களுடன் வயநாட்டிற்கு வந்து மீட்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பேன் என அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் நம்பிக்கை தெரிவித்தார். வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு பிரதமர் மோடி, எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக பிரதமர் மோடி தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாகவும், மீட்பு பணிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரணமாக வழங்க பிரதமர் மோடி உத்தரவிட்டுள்ளார். இதேபோல் வயநாடு மற்றும் ரேபரேலி என 2 தொகுதிகளில் இருந்தும் மக்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நிலச்சரிவு குறித்து தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், வயநாடு அருகே ஏற்பட்ட நிலச்சரிவு செய்தி அறிந்து வேதனை அடைந்ததாகவும், இந்த நிலச்சரிவு சம்பவத்தில் அன்புக்குரியவர்களை இழந்து வாடும் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் மற்றும் வயநாடு மாவட்ட ஆட்சியர் மேகஸ்ரீ ஆகியோரை தொடர்பு கொண்டு பேசி விவரங்களையும் கேட்டறிந்ததாகவும் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். வயநாட்டில் நிலச்சரிவில் ஏற்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் எனவும் ராகுல் காந்தி அறிவுறுத்தியுள்ளார். பெருமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி தவிக்கும் நெருக்கடியான சூழலில் கேரளாவுக்கு உதவ தமிழ்நாடு அரசு தயாராக இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் அதன் காரணமாக பலர் உயிரிழந்தது குறித்து அறிந்து மிகவும் வேதனை அடைந்தேன் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பாக அவர் எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், நிலச்சரிவில் இன்னும் பலர் சிக்கி இருப்பதாக அறிவதாகவும், முழு வீச்சில் நடைபெற்று வரும் மீட்பு பணிகள் அனைவரையும் காப்பாற்றும் என்று தான் நம்புவதாக தெரிவித்துள்ளார். இந்த நெருக்கடியான நேரத்தில் தேவைப்படும் உதவிகளை கேரளாவிற்கு வழங்க தமிழ்நாடு அரசு தயாராக உள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். சமத்துவம், சமூக நீதி, சாமானியரின் உரிமை குரல், ஜனநாயகத்திற்கு எதிராக உள்ள ஒன்றிய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்களும் அகற்றப்பட வேண்டும் என்று துரை வைகோ தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவின் சார்பில் ஒன்றிய அரசின் 3 குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து டெல்லி ஜந்தர் மந்திரில் போராட்டம் நடைபெற்றது. இதில் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ எம்பி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், பழைய சட்டங்களை மாற்றி புதிய சட்டங்கள் இயற்றியதில் ஏமாற்றமும் குழப்பமும் தான் மிஞ்சுவதாக தெரிவித்தார். இந்தியில் பெயர்களை மாற்றி இருப்பதாக தெரிவித்த துரை வைகோ, இந்த சட்டங்களின் பெயர்களை நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் சட்ட வல்லுநர்களுமே உச்சரிப்பதற்கு சிரமப்படும் போது சாமானியர்களால் எப்படி புரிந்து கொள்ள முடியும் எனவும் கேள்வி எழுப்பினார். 3 புதிய சட்டங்களிலும் பழைய சரத்துக்களே 95% உள்ளதாக தெரிவித்துள்ள துரை வைகோ, புதிய சட்டங்களில் காவல்துறைக்கு கூடுதல் அதிகாரங்களை வழங்கி இருப்பதாகவும், இதனால் சாத்தான்குளம் காவல் நிலைய சம்பவம் போன்ற நிகழ்வுகளை இனி நாடு முழுவதும் எதிர்பார்க்க வேண்டியது வரும் என்றும் தெரிவித்தார். சமத்துவத்திற்கும் சமூக நீதிக்கும் சாமானியர்களின் உரிமை குரலுக்கும் ஜனநாயகத்திற்கும் எதிராக உள்ள இந்த 3 புதிய குற்றவியல் சட்டங்களும் உடனே அகற்றப்பட வேண்டும் என்று பேசினார். கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற கோரி திருமங்கலம் நகர் முழுவதும் உள்ள 2000க்கும் மேற்பட்ட அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கன்னியாகுமரி 4 வழி சாலையில் அமைந்துள்ளது கப்பலூர் சுங்கச்சாவடி. கப்பலூரில் உள்ள சுங்கச்சாவடி விதிகளை மீறி நகரில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவுக்குள் உள்ளது. எனவே அதனை அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக போராடி வருகின்றனர். கப்பலூர் சுங்கச்சாவடி வழியாக செல்லும் உள்ளூர் வாகனங்களுக்கு சுங்கவரி கட்டணம் வாங்காமல் அனுமதி வழங்கப்பட்டு வந்தது. இதனிடையே கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு 50% கட்டணம் வசூலிக்கப்படும் என்ற அறிவிப்பு ஜூலை 10ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்ததால் கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற கோரி உள்ளூர் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் தொடர்ச்சியாக நேற்று மதுரை ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் மூர்த்தி மற்றும் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தலைமையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் 2020க்கு முன்பு போலவே சுங்க கட்டணம் இல்லாமல் செல்லலாம் என முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி உள்ளூர் வாகனங்கள் ஆதார் அட்டையை காண்பித்து செல்லலாம் எனவும் அறிவிக்கப்பட்டது. ஆனால் சுங்கச்சாவடியை அகற்றுவது குறித்து பேசவில்லை. இதனை அடுத்து மதுரை கப்பலூர் டோல்கேட்டை அகற்ற வலியுறுத்தி திட்டமிட்டபடி பந்த் நடைபெறும் என கப்பலூர் டோல்கேட் எதிர்ப்பு போராட்ட குழு அறிவித்திருந்தது. இந்நிலையில் சுங்கச்சாவடியை அகற்ற கோரி திருமங்கலம் முழுவதும் வணிகர்கள் முழு கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 2000க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. போராட்டம் ஏதும் நடைபெற்றுவிடக்கூடாது என்று கப்பலூர் சுங்கச்சாவடி அருகே 700க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். கடும் கட்டுப்பாட்டுகளுடன் வாகனங்கள் கப்பலூர் சுங்கச்சாவடியை கடந்து வருகின்றன. இதனால் கப்பலூர் சுங்கச்சாவடியில் பதற்றமான சூழல் நிலவியுள்ளது. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக தமிழ்நாடு அரசுடன் விவாதிக்க தயாராக இருப்பதாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். அணைகள் நிரம்பும் போது கர்நாடக அரசு சார்பில் மங்கள பொருட்களுடன் ஆறுகளுக்கு சிறப்பு பூஜை செய்வது என்ற நடைமுறை மன்னர் காலத்தில் இருந்து பின்பற்றப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மாண்டையா மாவட்டத்தில் உள்ள KRS அணை நிரம்பியதை தொடர்ந்து கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா காவிரி ஆற்றுக்கு சிறப்பு பூஜை செய்து வழிபட்டார். இதனை அடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக தமிழக அரசுடன் விவாதிக்க கர்நாடக அரசு தயாராக இருப்பதாக தெரிவித்தார். மேலும் இந்த திட்டத்தால் அண்டை மாநிலமான அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனவும் தெரிவித்தார். ஒன்றிய அரசு அனுமதி அளித்தால் மேகதாது நீர்த்தேக்கம் கட்டுவதற்கு தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்.
இலங்கை சிறையில் வாடும் மீனவ குடும்பங்களுக்கு வழங்கப்படும் தின உதவித் தொகை 250 ரூபாய் என்பதை 350 ரூபாயாக உயர்த்தி வழங்கி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மீனவர் சங்க பிரதிநிதிகளின் கோரிக்கைகளை பரிவுடன் பரிசீலித்து இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு அங்கு சிறையில் இருக்கும் மீனவர்களின் குடும்பங்களுக்கு தின உதவித் தொகையாக தற்போது நாளொன்றுக்கு 250 ரூபாய் வழங்கப்பட்டு வரும் நிலையில் அவர்களது குடும்பங்களின் வாழ்வாதாரத்தினை பாதுகாத்திட தின உதவித் தொகையினை நாளொன்றுக்கு 350 ரூபாயாக உயர்த்தி வழங்கிட தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆணையிட்டுள்ளார். இலங்கை கடற்படையால் 2018 முதல் 2023ஆம் ஆண்டு வரை கைப்பற்றப்பட்டு அங்கு நெடுங்காலமாக உள்ள 127 மீட்க இயலாத படகுகளுக்கு கடந்த ஆண்டுகளில் வழங்கிய நிவாரணத் தொகையினை விசைப்படகுகளுக்கு 5 லட்சத்திலிருந்து 6 லட்சமாக உயர்த்தியும் நாட்டு படகுகளுக்கு வழங்கப்பட்டு வந்த 1.5 லட்சம் ரூபாயை 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கிட தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளார். மேலும் பாம்பன் தூக்குப்பாலம் அருகே தூர்வாரும் கோரிக்கையினை ஏற்று தேவையான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்து அதன் அடிப்படையில் தக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளவும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆணையிட்டுள்ளார். மேலும் தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய குழு விரைவில் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்தும் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்துமாறு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். ஜார்க்கண்டின் சக்ரதர்பூர் அருகே ஹவுரா மும்பை செல்லும் பயணிகள் ரயிலின் 14 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. மேற்கு வங்க மாநிலம் ஹவுராவில் இருந்து மும்பை சென்ற எக்ஸ்பிரஸ் ரயில் இன்று அதிகாலை 3:30 மணி அளவில் திடீரென தடம் புரண்டது. ஜார்க்கண்ட் மாநிலம் சர்தார்பூர் அருகே ரயில் சென்றபோது 14 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் 6 பேர் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சக்ரதர்பூர் அருகே உள்ள பாரா பாம்பு கிராமத்தில் இந்த விபத்து நடந்துள்ளது. தடம் புரண்டது குறித்து தகவல் கிடைத்ததும் ஆம்புலன்ஸ் மற்றும் மீட்பு குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர். அண்ணா பல்கலைக்கழகத்தில் அங்கீகாரம் பெறுவதற்காக பேராசிரியர்களின் எண்ணிக்கையை தவறாக கணக்கு காண்பித்த கல்லூரிகள் 1 வாரத்தில் விளக்கம் அளிக்க வேண்டும் என அண்ணா பல்கலைக்கழகம் சம்பந்தப்பட்ட கல்லூரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் 450க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த கல்லூரிகளில் பணியாற்றும் பேராசிரியர்களில் பலர் ஆதார் எண்ணை பயன்படுத்தி பல கல்லூரிகளில் பணியாற்றி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதில் ஒரே பேராசிரியர் 32 கல்லூரிகளில் பணியாற்றுகிறார் என்ற செய்தி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இத்தகைய முறைகேட்டில் ஈடுபட்ட அனைத்து கல்லூரிகளிடமும் விளக்கம் கேட்டு அண்ணா பல்கலைக்கழகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆர். வேல்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தனியார் நிறுவனம் அளித்த தகவலின் அடிப்படையில் விசாரணை நடத்தியதில் தவறான முறையில் பேராசிரியர்கள் பணியில் சேர்ந்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இத்தகைய முறைகேட்டில் ஈடுபட்ட பேராசிரியர்கள் மற்றும் தொடர்புடைய கல்லூரிகளிடம் விளக்கம் கேட்டுள்ளதாகவும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். திருப்பூர் அருகே 3 பேருந்துகள் அடுத்தடுத்து ஒன்றன் பின் ஒன்றாக மோதி விபத்துக்குள்ளானது. கோவையில் இருந்து திருப்பூர் நோக்கி வந்த அரசு பேருந்து ஓட்டுநர் திருப்பூர் அருகே திருமுருகன் பூண்டி பகுதியில் வந்தபோது சாலையோரம் உள்ள குடிநீர் குழாயில் தண்ணீர் பிடிக்க பேருந்தை திடீரென நிறுத்தியதாக தெரிகிறது. இதனால் பின்னால் வந்து கொண்டிருந்த அரசு பேருந்து ஓட்டுநரும் பேருந்தை திடீரென நிறுத்தியுள்ளார். இந்நிலையில் இதனை சற்றும் எதிர்பாராத அந்த பேருந்திற்கு பின்னால் வந்து கொண்டிருந்த தனியார் டிராவல்ஸ் பேருந்து ஓட்டுநர் அரசு பேருந்தின் பின்னே பலமாக மோதியுள்ளார். இதன் காரணமாக அந்த பேருந்து முன்னால் நின்று கொண்டிருந்த மற்றொரு அரசு பேருந்தின் மீது மோதியுள்ளது. இந்நிலையில் தனியார் டிராவல்ஸ் பேருந்து பின்னால் வந்த கார் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது. பேருந்துகள் அடுத்தடுத்து மோதி விபத்து ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பேருந்துகளை காவல் நிலையம் எடுத்து சென்ற போலீசார் சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆடி மாத கிருத்திகையை ஒட்டி ரத்தனகிரி அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவில் தெப்ப உற்சவ திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த ரத்தினகிரி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவிலில் ஆடி கிருத்திகை திருநாளை முன்னிட்டு தெப்ப உற்சவ திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பாலமுருகன் சுவாமிக்கு அதிகாலையில் கணபதி ஹோமத்துடன் பால், தயிர், சந்தனம், பன்னீர், இளநீர், தேன், குங்குமம், விபூதி உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகம் நடத்தப்பட்டு சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. பின்னர் பல்வேறு இடங்களில் இருந்தும் பக்தர்கள் காவடி எடுத்து வந்து நேர்த்திக்கடனை செலுத்தியதோடு மதியம் 12 மணி அளவில் பக்தர்கள் அனைவருக்கும் மாபெரும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த ஆடி கிருத்திகை தெப்ப உற்சவ திருவிழாவில் ராணிப்பேட்டை மட்டும் இன்றி வெளி மாவட்டங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா என பக்தி முழக்கங்களை வெளிப்படுத்தி சுவாமியை வணங்கி சென்றனர். ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து திருட முயன்ற வழக்கில் பாஜக நிர்வாகி கைது செய்யப்பட்ட நிலையில் 23ஆம் தேதியே அவரை நீக்கிவிட்டோம் என பாஜக தலைவர் செந்தில்வேல் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். திருப்பூர் மாநகராட்சி ஸ்ரீநகர் முக்கிய வீதியில் துரை என்பவருக்கு சொந்தமான கட்டிடத்தில் செயல்பட்டு வரும் தனியார் ஏடிஎம் இயந்திரத்தை கடந்த 20ஆம் தேதி அன்று ஹாலோ பிளாக் கல் கொண்டு உடைத்து அதில் இருந்து பணத்தை திருடவும் முயற்சி செய்தது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக கொடுக்கப்பட்ட புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த அனுப்பர்பாளையம் போலீசார் பல்வேறு சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து திருப்பூர் பகுதியை சேர்ந்த முருகானந்தம் என்பவரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட முருகானந்தம் பாஜக கட்சியின் திருப்பூர் மாவட்ட பிரச்சார அணி செயலாளராக உள்ளார் என தெரிய வந்துள்ளது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த திருப்பூர் வடக்கு மாவட்ட பாஜக வெளியிட்டுள்ள அறிக்கையில் முருகானந்தத்தை கடந்த 23ஆம் தேதியே கட்சியில் வகித்து வந்த பொறுப்பில் இருந்தும் அடிப்படை உறுப்பினரில் இருந்தும் அவர் நீக்கப்பட்டு விட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் தமிழ்நாடு பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் மாவட்ட தலைவர் மாலதி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழ்நாடு அரசு பணிமூப்பு அடிப்படையில் இட ஒதுக்கீட்டை பின்பற்றி மாநிலம் முழுவதும் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் தினக்கூலி அடிப்படையில் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் நியமிக்கப்பட்டனர். கடந்த 10 ஆண்டுகளாக இவர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என பரிந்துரை செய்த நிலையில் இந்த கோப்பு இயக்குனர் அலுவலகத்தில் கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் நிலுவையில் கிடப்பில் உள்ளது. இது குறித்து தமிழக அரசும் முதல்வர் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஆகியோர் தலையிட்டு பல்நோக்கு மருத்துவ பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க கோரி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதை மாவட்ட செயலாளர் சூரியவேலு துவக்கி வைத்தார். இதில் ஆதிமூலம், உமா ஜெயந்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதில் திரளானோர் கலந்து கொண்டு கோஷங்களையும் எழுப்பினர். ஆலங்காயம் அருகே கம்பீரமாக நின்ற ஒற்றை கொம்பன் யானையை பார்த்த வாகன ஓட்டிகள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே வனப்பகுதியை ஒட்டியுள்ள தீர்த்தம் என்ற பகுதியில் உள்ள சாலையில் அப்போது ஒற்றை கொம்பன் என்று அழைக்கப்படும் ஒற்றை தந்தம் கொண்ட யானை அந்த சாலை நடுவே கம்பீரமாக நடந்து வந்தது. இதை கண்ட வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி அடைந்து வாகனங்களை திருப்பிக் கொண்டு வேறு வழியில் சென்றனர். மேலும் அந்த யானையை சில இளைஞர்கள் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவு செய்துள்ளனர். இதனால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் பீதியில் உள்ளனர். அந்த சாலை ஆலங்காயம் பகுதியில் இருந்து வேலூர் செல்லும் பிரதான சாலை என்பதால் அவ்வழியாக நாள் ஒன்றுக்கு பேருந்துகள், இருசக்கர வாகனங்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் பயணம் செய்கின்றனர். எனவே அந்த யானை எங்கு முகாமிட்டுள்ளது என்று வனத்துறையினர் கண்டறிந்து அந்த யானையை வனப்பகுதிக்குள் விரட்டி பொதுமக்களின் அச்சத்தை போக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. தரங்கம்பாடி அருகே விவசாய நிலங்களில் ஆடு மாடுகளை கட்டுப்பாட்டை மீறி மேய்ச்சலுக்கு விடும் நபர்கள் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு வழங்கினார்கள். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் கோவில் ஒன்றியத்துக்கு உட்பட்ட காளஹஸ்தினாபுரம் ஊராட்சியில் விவசாய நிலங்களில் ஊர் கட்டுப்பாட்டை மீறி ஆடு மாடுகளை கொண்டு ஒரு சிலர் மேய்த்து வந்துள்ளனர். இது தொடர்பாக அப்பகுதி விவசாயிகள் சம்பந்தப்பட்ட நபர்களிடம் கேட்டபோது இரு தரப்புக்கும் இடையே மோதல் உருவாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் விவசாயிகளால் நியமிக்கப்பட்ட அப்பகுதி தலையாரி கோபால் என்பவரை தாக்க முற்பட்டுள்ளனர்.
இது தொடர்பாக கடந்த 23ஆம் தேதி செம்பனார் கோவில் காவல் நிலையத்தில் விவசாயிகள் புகார் அளித்தனர். உரிய நடவடிக்கை எடுக்கப்படாத காரணத்தால் இன்று மாவட்ட ஆட்சியர் AP மகாபாரதியை பொதுமக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் விவசாயிகள் அனைவரும் ஒன்றிணைந்து நேரில் சந்தித்து புகார் மனு வழங்கினர். மேலும் அம்மனுவில் தங்கள் பகுதியில் கலவரத்திற்கு காரணமாக உள்ள குறிப்பிட்ட 4 நபர்கள் மீது காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். மனுவினை பெற்றுக்கொண்ட ஆட்சியர் உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு ரூபாய் 240 குறைந்து 51,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 30 ரூபாய் குறைந்து 6,385 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 50 காசுகள் குறைந்து 89 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 1 கிலோ வெள்ளியின் விலை 89,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் 44 லட்சம் அமெரிக்க இந்தியர்களின் நம்பிக்கை மற்றும் பிரதிநிதித்துவத்தின் சின்னம் என்று ஜனநாயக கட்சியின் நிதி திரட்டும் குழு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் நவம்பர் 5ஆம் தேதி நடக்கும் அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் வேட்பாளராக களமிறங்கிய அதிபர் பைடன் விலகியதை அடுத்து இவர் ஜனநாயக கட்சி சார்பில் அதிகாரப்பூர்வமாக இன்னும் வேட்பாளராக அறிவிக்கப்படவில்லை எனினும் அவருக்கான வரவேற்பு மற்றும் ஆதரவு பெருகி வருகிறது. இந்திய அமெரிக்கருமான துணை அதிபர் கமலா ஹாரிஸ் பெயர் முன்மொழியப்பட்ட உடனேயே கட்சிக்கு தேர்தல் நிதி குவிய தொடங்கியுள்ளது. அதிபர் பதவிக்கு போட்டியிடும் கமலா ஹாரிஸுக்கு நிதி திரட்டும் குழுவின் தேசிய துணைத் தலைவர் அஜய் பூட்டோரியா கூறுகையில், இந்திய வம்சாவழியை சேர்ந்த துணை அதிபர் கமலா ஹாரிஸ் இந்திய அமெரிக்க சமூகத்திடம் இருந்து கூடுதல் உற்சாகத்தையும் மற்றும் ஆதரவையும் பெற்றிருக்கிறார் என்றும், கமலா ஹாரிஸ் வெறும் அதிபர் வேட்பாளர் மட்டுமல்ல, அவர் நம்பிக்கை மற்றும் 44 லட்சம் அமெரிக்க இந்தியர்களின் பிரதிநிதித்துவத்தின் சின்னம் என ஜனநாயக கட்சியின் நிதி திரட்டும் குழு கூறியுள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். வயநாடு நிலச்சரிவு உயிரிழப்பின் எண்ணிக்கை 19ஆக உயர்வு. வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு பிரதமர் மோடி 2 லட்சம் நிவாரணம் அறிவிப்பு. மீட்பு பணிகளை துரிதப்படுத்த ராகுல் காந்தி வலியுறுத்தல். கேரளா நிலச்சரிவு வேதனை அளிக்கிறது. கேரளாவிற்கு உதவ தமிழ்நாடு அரசு தயாராக உள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ட்வீட். சாமானியர்களுக்கு எதிரான 3 புதிய குற்றவியல் சட்டங்களும் அகற்றப்பட வேண்டும். துரை வைகோ பேச்சு. கப்பலூர் சுங்கச்சாவடிக்கு எதிர்ப்பு. திருமங்கலத்தில் முழு அடைப்பு போராட்டம். மேகதாது தொடர்பாக தமிழ்நாடு அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா பேட்டி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.